அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன செய்து இது எல்லாரும் கட்டாயமாக ஒரு பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ உண்டு. கட்டாயமாக இன்னொருத்தர் பார்க்குறதுக்கு ஷேர் பண்ண வேண்டிய ஒரு வீடியோ உண்டு. அவங்களோட தெரியும் முன்னுக்கு வந்து எங்கட ஹஜ் பெருநாள் வருது. இனி அந்த ஹஜ் பெருநாளை முன்னிட்டு அந்த ஹஜ் பெருநாளைக்கு நடக்க வேண்டிய அந்த குர்பானுடைய விஷயங்களுக்கு இப்போவே ஒரு ஏற்பாடு ஒன்று நடந்து கொண்டு இருக்குது. இனி நிறைய பேர்கிட்ட ஒரு கேட்க வேண்டிய ஒரு ஹம்பல் ரிக்வஸ்ட் உண்டு. அந்த குர்பானுடைய விஷயங்கள் நடக்கிற நேரம் அந்த 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 ஏற்பாடுகளை வந்து ஃபோட்டோ எடுத்து உங்களோட சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவானும் ஃபோட்டோஸோ வீடியோஸோ ஃபேஸ்புக் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் அப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது உங்களோட ஃபேமிலி குரூப்புகளுக்கு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் அனுப்புறது இதுலேருந்து தவிர்த்துக்கோங்க. காரணம் வந்து இப்போ முன்னுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு ஈக்குது. அப்படின்னா பிரச்சனைகள்னா அந்த ஒரு ஒரு ஜாய் வழக்குகள் எங்களோட நாட்டுக்கு தரத்தில் குறைஞ்ச போலியான மருந்துகளை கொண்டு வந்து அதுகளை மக்களுக்கு கொடுத்து நிறைய பேரோட உயிர் சேதமாகி இப்போ அவங்களுக்கு வந்து வழக்கு தாக்கல் பண்ணிக்குது. அப்போ ஊழல் வழக்கு லஞ்ச வழக்கு அந்த மாதிரி நிறைய வழக்குகள் முன்னுக்கு நடக்கிறதுக்கு இருக்குது. இனி அதனால் அந்த மாதிரி விஷயத்துக்கு மாட்டினவங்க வந்து ஒரு டாபிக் கொண்டு தேடிக்கொண்டு நிற்கிற எங்கடா இதை வந்து திசை திருப்பி வேறு சைடு ஒன்று கொண்டு போகிறதுக்குன்னு சொல்லி ஒரு டாபிக் கொண்டு தேடிக்கொண்டு நிற்கிறேன். இனி அதனால் அந்த 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 குர்பான் நடக்கிறது அப்போ அந்த பார்சல் பண்ணுறது அதுகளை வீட்டுகளுக்கு கொடுக்குற அந்த பார்சல் வீட்டுகளுக்கு கொடுக்குறதுல வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படி எடுத்து சோஷியல் மீடியாவில் நாங்கள் போட்டு அவங்களுக்கு தேவையான தலையாங்கத்தை நாங்களே ஏற்பாடு பண்ணி கொடுக்கப்படாது. அந்த மாதிரி ஃபோட்டோஸ்கள் வீடியோஸ்கள் வந்து தேவையானவங்கள்ட்ட கண்ணு பட்டோன்னே டக்குன்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சுக்கொண்டு மைக் எல்லாம் செட் பண்ணி மீடியா எல்லாம் கூப்பிட்டு அந்த வீடியோஸை காட்டி இப்படி ஃபோனில் கண்டா இதுக்கு தான் நாங்கள் வானம்னு சொன்ன அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை பெருசாக்கி இனவாதத்துக்கு திருப்பத்துக்கு தான் அவங்க ட்ரை பண்ணுற ஒரு சில நேரம் அதை வந்து சேவ் பண்ணி வச்சு அவங்க மீம்ஸ் சமைக்கிறோம். எங்கள்கிட்ட பிறநாளைக்கு இந்த மாதிரி தான் நடக்குது, இவங்களோட பிறநாளைக்கு இந்த மாதிரி தான் நடக்குதுன்னு சொல்லி 2 ஃபோட்டோவையும் கம்பேர் பண்ணி அப்படி மீம்ஸ் சமைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படியே ஒரு சில பேர் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி அதுகளை அவங்க ஷேர் பண்ணிக்கொண்டு இப்போ அதுகளை சேவ் பண்ணிக்கொண்டு இன்னும் அவங்களோட கையில் அந்த அந்த ஜாய் ஃபோட்டோஸ் கழுகி இந்த மாதிரி நேரத்துக்கு அதுகளை தான் அவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற இனவாதத்தை பரப்பத்துக்கு. இனி அவங்களுக்கு தேவையானதுகளை நாங்கள் வந்து எங்கள்ட கையாலே ஏற்பாடு பண்ணி வாழைப்பழத்தை தோல் உரித்து அவங்களோட வாயிலே போடுற மாதிரிக்கு நாங்கள் விஷயத்தில் செஞ்சு கொடுக்கப்படாது. அது ஹஜ் பெருநாளைக்கு நடக்க வேண்டிய கடமையில் நாங்கள் சரியான முறையில் நிறைவேற்றி அதுகளுக்கு உடைய நன்மையில் நாங்கள் பெற்றுக்கொள்ளோம். அது இல்லாமல் அதுகள் இன்னொருத்தர் பார்க்குறதுக்கு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண வேணும். அந்த மாதிரி ஃபோட்டோஸ்கள் எடுக்கிறத கண்டாக்க வயசில் மூத்தவங்க வந்து அதை தடுத்து நிப்பாட்டுங்க, ஃபோட்டோ எடுக்க வேணும், இதுகளில் பிரச்சனைகள் வரும். உங்களை மாதிரி ஒரு சில பேர் பண்ணுற வேலைகளால் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் பிரச்சனைகள் ஆகும்னு செல்லியத்தை வந்து அவங்களுக்கு வந்து விளங்கப்படுத்தி கொடுங்கோ. சில பேர் செல்லியத்தை கேட்காம மூத்த மனுஷரை மதிக்காமல் அவங்களோட கேமை கேட்டுக்கும் வரவங்களும் மீக்கிறாங்க ஒரு சில பேர் இந்த காலத்தில் வளரு ஆக்கள். ஏன்னா இனி அதனால் இப்போ இந்த மாதிரி சமூகத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமிக்கிறதுக்கு நாங்கள் சோஷியல் மீடியாவில் ஒவ்வொரு ஜாய் வீடியோ அப்லோட் பண்ணுறது காரணத்தினால எங்களுக்கும் இன்பாக்ஸுக்கு வந்து சில மிரட்டல் அப்படி இப்படி மெசேஜ்கள் வார ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் கொண்டு நாங்கள் எடுத்துக்கொண்டு தான் நீங்கள் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனையும் வராமிக்கணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று பாஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் கிட்டத்தில் சிஹாரியில் நடந்த ஒரு இன்சிடென்ட் ஒன்று நான் வீடியோன்னு போட்டிருந்தேன். அந்த வீடியோவிலே சொல்லிக்குது வந்து சமூகத்தில் வந்து இனவாதத்தை பரப்பவானம் எல்லா சமூகமும் ஒத்துமையாக ரீடிங்கோ இந்த நாட்டில் சண்டை பிடிக்க வானம் எல்லாரும் ஒரு தாய் மக்கள் மாதிரி ஒத்துமையாக நிற்கணும் அப்படி இப்படின்னு தான் நான் அந்த வீடியோவில் போட்டி. அதுக்கு விருப்பம் இல்லாதவங்க வேறு மொழியில் கமெண்ட் பண்ணி அப்படின்னு ஒத்துமையாக நிற்கப்படாது. நாங்கள் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று போடப்படாது. பிற சமூகம் எங்களோட சமூகம் அப்படி எல்லா மதத்தும் ஒத்துமையாக நின்றாலும் அவங்களுக்கு பிரச்சனை. நாங்கள் சொல்லிக்கு இந்த எல்லாம் ஒத்துமையாக நில்லுங்க உண்டு அதுக்கு ஏசி கமெண்ட் பண்ணிக்காங்க. அப்போ பாருங்க பிரிஞ்சி அடிச்சுக்கொண்டு அப்படித்தான் நிற்கணும்னு சொல்லி ஒரு சில பேர் எதிர்பார்க்குற அதால் தான் அவங்களுக்கு குளிர் காயிருக்கு. இனி அதுகளுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கப்படாது, அவங்களுக்கு தேவையான தலையங்கத்தை உருவாக்கி கொடுக்கப்படாது. இனி ஹம்பல் ரிக்வஸ்ட் இதில் வந்து சோஷியல் மீடியாவில் இந்த பிறநாளை நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து குர்பானுடைய விஷயங்களை சோஷியல் மீடியாவில் யாருமே அப்லோட் பண்ணுவானோம். இனி அது வந்து தெரிந்தானே அவங்கள தேவையான ஆக்களில் கைக்கு கிடைச்சாக்க அதில் வந்து மீடியா முன்னுக்கு போட்டு பெரிய பிரச்சனையும் உருவாக்குவாங்க. இது மாதிரி விஷயங்களை கண்டா மூத்த மனுஷர் அதில் தடுத்து நிப்பாட்டுங்க. உங்களோட அட்லீஸ்ட் உங்களோட ஃபேமிலி குரூப்லையாலும் போடுவானோ ஃபேமிலிக்கு அவங்க வேறு ஷேராகி அதை எங்கெங்கே போகும்னு சொல்லி எங்களுக்கு செல்லலாம். சரி ஓகே விஷயம் விளங்கினேன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே.